வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி திருப்பி ஒன் பாட் மீலில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி கேட்டேன்னா, ஈஸியாக பண்ணக்கூடிய வெஜிடபிள் குருமா. நம்மள்ட்ட முன்னாடி ஒரு வெஜிடபிள் குருமா பண்ணியிருக்கோம். அது வந்து நான் ஆற்றுல எப்படி பண்ணுவேனோ அது மாதிரி மசாலாலாம் அரைச்சி அது மாதிரி பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட்டு பொடியெல்லாம் மட்டும் வச்சுட்டு அப்படியே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு இது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கூட ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் கண்டிப்பாக. அது மாதிரி பேச்சுலர்ஸ், ஸ்டூடெண்ட் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் யாருக்காக இருந்தாலும் ஈஸியாக டக்குன்னு கடகடன்னு ஒன் பாட் இதில் இதை பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான சுலபமான ஒரு வழி. இதை நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் எல்லாமே பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 4 கிராம்பு, 2 பட்டை துண்டு. இது வந்து இந்த கல்பாசி சொல்லுவா இல்லையா, அது இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு அன்னாசி மொக்கு, 2 பே லீஃப், அது பிரிஞ்சி எல்லாம் சொல்லுவா இல்லையா, அது 2 ஏலக்காய். இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ண போகிறோம். இதில் நான் எடுத்துருக்கிற கரிஹாலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, ஃப்ரோசன் பட்டாணி, காலிஃப்ளவர் வந்து நல்லா உப்பு போட்டு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, 3 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காயில் குருமாவுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம அரைச்சி விட்டால் தான் அது திக்னஸோடு நல்லாயிருக்கும். ஒரு 10-12 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இந்த முந்திரி பருப்போட கூட இந்த 4 கிராம்பையும் போட்டுறேன் அரைக்கிறதுக்கு. 2 பட்டை துண்டையும் போட்டு அரைச்சிட்றேன். இது என்னென்னு கேட்டேன்னா படி சோம்பு, அதாவது சோம்புன்னு சொல்லுவா இல்லையா, அது. இதை வந்து நீங்கள் ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்டக்க எடுத்துக்கோங்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மிளகாப்பொடி வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கெல்லாம் இது கரெக்டாக இருக்கும். இதோட கூட ஒரு பச்சை மிளகாயும் வச்சு அரைச்சின்னு வந்துடுறேன். இது நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சின்னு வந்துடுறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டு அப்படியே மூடி பண்ணிட போகிறோம். ஸோ 1 பாட் மீல்ன்றது இப்போ இதிலே டைரெக்டாக எண்ணெய் விட்டுடலாம். 1 2 3 4. இந்த எண்ணெயில் வெங்காயம், இது 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, மீடியம் சைஸ் வெங்காயம். இதில் இந்த பே லீஃபையும் போடுறேன், இந்த அனாசி மொக்கு போடுறேன், இந்த கல்பாசி, ஏலக்காய் எப்பயும் ஒரு இது மாதிரி நெசுக்கிட்டு பிரித்து போட்டேன்னா அதோடய வாசனை இதில் இறங்கும், அதுவும் போட்டேன். ரெண்டு பூண்டு இந்த மாதிரி திருகி வச்சுருக்கேன், அதை இதில் போடுறேன். திருகின இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும், அது வரைக்கும் வதக்கலாம். இதில் எது உங்கள்கிட்ட இல்லையோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கல்பாசிலாம் இல்லைன்னா இல்லாதையே கூட பண்ணலாம். லைட்டாக இது கலர் நல்லா பிங்க் கலரில் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும், அதாவது இது ஒரு ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி இதில் போடுறேன். ஸ்டேஜில் இந்த 3 தக்காளி பழத்தையும் இதில் போட்டுடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கறிகாலாம் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், இதெல்லாம் உங்களோட இஷ்டம். இது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒரு 100 கிராம் பீன்ஸ் போட்டிருக்கேன், 100 கிராம் கேரட்,
மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2, காலிஃப்ளவர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க, ஃப்ரோசன் பட்டாணி, இந்த காய்க்கெல்லாம் தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். நான் 3/4 டீஸ்பூன் சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு சின்ன பிஞ்ச் போடுவேன். எப்பயுமே எனக்கு அந்த சந்தேகம் உண்டு, அந்த பிஞ்ச் நான் போடுற அந்த சால்ட் வந்து அது கரெக்டாக ஆக்கிடும் அப்படியே. அதனால தான் எல்லாருமே அதை கேட்குறான் என்கிட்ட, 1/2 டீஸ்பூன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிஞ்ச் போடுறேன் அப்படின்னு. அந்த ஒரு சின்ன பிஞ்ச் வந்து அது கரெக்டான லெவலுக்கு கொண்டு வந்துடும். அதுதான் இந்த கரிகாலாம் நல்லா வதக்கிட்டோம். அட் த சேம் டைம் இந்த முந்திரி பருப்பு, தேங்காய் அண்ட் கிராம்பு, பட்டை எல்லாம் வச்சோம் இல்லையா, அதை அரைச்சி இந்த சோம்பு எல்லாம் அரைச்சது இதில் விட்டுடுறேன். ஜஸ்ட் இதோடையும் ஒரு பெரட்டிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி இதில் தண்ணி விடுறேன். இது 1 கப்பு. ரெண்டு கப் தண்ணி விட்டுருக்கேன். நம்ம இதில் ஆல்ரெடி உப்பு எல்லாம் போட்டாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். இதை நம்ம மூடிட்டு 2 விசில் வாங்கினோன்னாலே போதும். ஏன்னா எல்லாமே நல்ல சின்னதாக தான் நறுக்கி போட்டிருக்கோம். நம்ம 2 விசில், அப்படி இல்லையா 3 விசில், அதுக்கு மேலே வேண்டாம், கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா கொதி வந்துடுத்து. இதை மூடிடலாம். நான் மீடியம் ஹையில் வச்சுருக்கேன். நீங்கள் பெருசாகவே வேணாலும் வச்சுக்கோங்க. பட் மீடியம் ஹையில் வச்சேன்னா சேஃபர் சைடு நல்லா ஆகிடும். 2 விசிலில் 2 விசில் நிச்சயமாக போகிறோம். சந்தேகமாக இருந்தால் 3 விசில் விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது ரெடியானதும் நம்ம ப்ரெஷர் இறங்கினதும் திறந்து காமிக்கிறேன். ஸோ இது ப்ரெஷர் இறங்கிடுத்து. இப்போ திறந்து பார்க்கலாம். வாவ், கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் அதனால் வெளியில் திறந்து கொதிக்க விடலாம். வாசனைக்கு மேலே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். இது பியூர்லி ஆப்ஷனல். நெய் விடுறதெல்லாம் உங்களுக்கு வேண்டான்னா அப்படியே விட்டுடுங்க. கமன்னு இருக்குது பா. அதே மாதிரி பூண்டு, இஞ்சிலாம் உங்களுடைய சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது ரெடியாக எடுத்து அடுப்பு அணைச்சிடுறேன். இது ஆறினா இன்னும் திக்காகிடும். இது நீங்கள் வந்து சப்பாத்தி, பரோட்டா, பூரி எதோட வேணால் தொட்டு சாப்பிடலாம். ஒன்றும் இல்லைன்னா ப்ளெயினாக ரொம்ப மசாலாலாம் இல்லாத புலாவ் பண்ணுவோம் பத்திரிக்கையில், அந்த புலாவுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு. ஏன்னா இதில் வந்து ஒரு மசாலா அதோட நல்ல ஒரு பஞ்சோடு இருக்கும். இதை வந்து தொட்டுன்னு சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். எல்லாருக்கும் இது நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வருஷன் இது ஆட்லி எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டேன்னா, கரிகாலாம் நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு இருந்தேன்னா இது நமக்கு முடியறதுக்கு ஒரு 25 minutes to half an hour முடிஞ்சு போயிடுது. ப்ரெஷர் இறக்கிறதே முதற்கொண்டு சொல்கிறேன் நான். வதக்கி ப்ரெஷர் போட்டு மூடி ஒரு 3 விசில் வாங்கி ப்ரெஷர் இறங்கிறதுக்கு ஒரு half an hour ஆகிடுது. அவ்வளோதான். அரை மணிக்குள்ளே 1 பாட்டில் இந்த குருமா ரெடி ஆகிடுது. ரொம்ப வாசனையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.